ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டான ஒரு கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது எள்ளு சீடை எப்படி செய்கிறது அப்புறம் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பேனில் ஒரு கப் அளவு அரிசி மாவு, அதாவது நார்மலாக கடையில் வாங்கினா அரிசி மாவை ஒரு கப் அளவு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரிசி மாவில் அந்த ஹீட் ஏறி இருக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹீட்டு அந்த மாவில் ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். இதை லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணி விட்ருங்க. இது அதே மாதிரி லைட்டாக ஹீட் ஆனால் மட்டும் போதும். அது ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும். அந்த ஈரப்பதம் எல்லாமே நம்மளுக்கு நல்லா ட்ரையாக வரணும். நம்மளுக்கு தேங்காய் பார்த்தீங்களா, தேங்காய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு நம்ம 3/4 கப் அளவு வெள்ளை எடுத்துருந்தோம். எடுத்துட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும். நம்மளுக்கு பாகுபதமாக எதுவும் தேவையில்லை. வெள்ளம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். ஒரு 3 ஏலக்காய் நல்லா வாசத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே மாற்றிடலாம் ஒரு பாத்திரத்துக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சிங் பவுலில் இப்போ மாவு நம்ம ஜலிச்சு ஆட் பண்ணிக்கிறலாம். சின்ன டஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. மாவு நம்ம வறுத்து வச்சிருந்த மாவு நல்லா இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அப்புறம் இந்த எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெள்ளை பாகு இருந்துச்சுல, அதை நம்ம கொஞ்சமாக வடிகட்டி ஆட் பண்ணி நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வடிகட்டிடுங்க. ஏதாவது தூசு எதாவது இருந்தால் நம்மளுக்கு போயிடும். லைட்டாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கலந்தாச்சு. இப்போ நம்ம கையை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக ஒரு மாவு, அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பார்த்தீங்களா, இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம குட்டி பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியை நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து அதை எந்த ஒரு விரிசல் இல்லாமல் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். மெத்தடு எல்லாமே ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, உருண்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்று நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். சின்னதாக நம்ம சின்ன பாலாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை உருட்டி அப்படியே நம்ம அழகாக ஒரு பால் மாதிரி இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அந்த பேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். பார்த்திங்களா, அந்த சின்ன பால் போட்டு அது லைட்டாக பபிள்ஸ் வருது. இதுதான் நம்மளுக்கான கரெக்டான டெம்பரேச்சர். இப்போ நம்ம பால்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பால்ஸ் எல்லாமே நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பால்ஸ்லாம் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி விடுங்க. இல்லாட்டி நம்மளுக்கு பால்
விரிசல் விட்டுரும். கிட்டத்தட்ட எப்படி ஒரு 4 மினிட்ஸ் அளவுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து வேக விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம டேஸ்டியான எள்ளு சீடை வந்து நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டான ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது எள்ளு சீடை எப்படி செய்யற வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.